காம்படிட்டிவ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு QR கோடை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பவர் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறது நம்மளால் பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல்லையும் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட்ல வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்சர்ட் அப்படின்ற டேப்குள்ளே போய்க்கோங்க. அங்கே வந்து கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் QR அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து எது ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து QR for ஆஃபீஸ் தான். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்ற பட்டன் கொடுத்து ஒரு பாப்பப் வரும், அதில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் லைசன்ஸ் டேர்ம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க. இப்போ வந்து வந்துடுச்சு. நான் வந்து ஒரு இதுவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேண்டிய இந்த QR கோடை வந்து உங்களுக்கு வேண்டிய கலரில் கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய பேக்ரவுண்டில் கூட நீங்கள் வந்து உங்களோட QR கோடை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு அடுத்தது இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்துச்சு. இப்போ நான் போனால் என்னோட ஒரு யூடியூப் வீடியோக்குள்ளே போகுது. பாருங்க, என்னோட ஒரு யூடியூப் வீடியோக்குள்ளே போகுது. அவ்வளோதான், ஒரு ஈஸியாக ஒரு QR கோடை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதே வந்து நம்மளால் வேர்ட்லேயே பண்ண முடியும், எக்ஸல்லேயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும். இன்சர்ட் அப்படின்ற டேப்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வந்து திருப்பியும் கெட் ஆடியன்ஸ்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. மை ஆடியன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ண எல்லா ஆஃபீஸ் ஆடியன்ஸும் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நம்மளால் எக்ஸல்லையும் பண்ண முடியும். இப்போ வந்து வந்துடுச்சு. நான் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம பவர் பாயிண்ட் பண்ண அதே ப்ராசஸ் தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் இதே எக்ஸல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸல்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் இன்சர்ட் அப்படின்ற டேப்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து மை ஆடியன்ஸே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் ஒரு ஆடியன்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து எல்லா மைக்ரோசாஃப்ட் இதுலேயும் இருக்கும். ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேண்டிய கலரில் பேக்ரவுண்ட்லலாம் இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், QR கோடு வந்து இதுவாயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.